வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்குற தலைப்பு மிருகசீர்ஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாம் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு எந்த மரம் அதிர்ஷ்டம், எந்த மரம் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம 27 நட்சத்திரத்தில் இன்ன வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம். இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் தங்கள் வீட்டுக்கின் அருகிலோ அல்லது தனது தோட்டத்திலோ இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரம் இருந்தது அப்படின்னா நல்லது. ஆனால் அதிர்ஷ்டம் தர மரம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வேதை மரம்னு, இந்த நட்சத்திரத்துக்கு வேதை மரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வேதை மரம் ஒன்று இருந்தது அப்படின்னா அவர்களுடைய வாழ்வில் சிறப்புகள் நடைபெற தடை ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதனால் இப்போ அதிர்ஷ்டமான மரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதை நீங்கள் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க, நெட்டில் பார்த்து கூட தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ பஞ்சாங்கத்தில் ஒரு நட்சத்திரத்தை போட்டு அது ஒரே ஒரு மரத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. அதன்படி பலன் கொடுக்குமானா கொடுக்காது. ஏன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாதத்துக்கும் 4 வகையான மரம் இருக்குது. அந்த 4 வகையான மரம் தான் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி அந்த 4 பாதத்துக்கும் 4 வேதை மரம் இருக்குது. அப்போ உங்கள் காட்டில், உங்கள் தோட்டத்துலேயும், உங்கள் வீட்டருகிலோ அதிர்ஷ்டம் தர மரம் இருக்கா இல்லையாங்கிறத விட உங்களுக்கு துரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வேதை மரம் இருக்குதான்னு முன்னே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இந்த பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். மரம் வளர்ப்போம், நாடு காப்போம் அப்படிங்கிற முறையில் இந்த ஜோதிடம் மூலியமாக உங்களை மரம் வைக்கிறதுக்கு இந்த லோகன் அஸ்ட்ரோ மிகவும் பயன்பாடாக இருக்கும் என்ற நோக்கத்தில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிருகசீர்ஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி மரம், அதாவது இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரங்களில் மிருகசீர்ஷ நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கருங்காலி மரம், 2வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆச்சா மரம், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வேப்ப மரம்னு சொல்லுவோம் அது, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீர்க்கடம்பு. அப்போ இந்த 4 மரமும் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. சரிங்க சார், இந்த 4 மரமும் அந்தந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஓகே. இவங்களுக்கு வேதை மரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு 4 மரம் தான் 4 மரம் அதிர்ஷ்ட மரமும் 4 மரம் வேதை மரமும் வரும். ஆனால் அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும் இது உடைந்த நட்சத்திரம். அதனால் இவங்களுக்கு மட்டும் 2 வேதை வருது. அதாவது சித்திரை அவிட்டம் தன்னுடைய நட்சத்திரமே இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு வேதையாக வருது. அதனால் சித்திரை நட்சத்திரம் மற்றும் அபிட்ட நட்சத்திரத்துடைய மரங்கள் இந்த மிருகசீர்ஷத்துக்கு வேதையாக வருது. சரி, அப்போ அதை என்னன்னு பார்த்துக்குவோம். அப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விழுவ மரம் வேதை மரம், இன்னொன்று வன்னி மரம். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புரசு மரம், இன்னொன்று கருவேல் மரம். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொடுக்காப்புளி, இன்னொன்று சீத்தா மரம். 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தங்க அரளி, இன்னொன்று ஜாதிக்காய். அப்போ இந்த 8 வகையான மரங்கள் இருக்குல்ல, இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு தான் மொத்தம் 8 மரம் வேதை மரம் வரும். ஒரு பாதத்துக்கு 2 மரம் வேதையாக வருது. அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறீங்க, அங்கே வில்வம் தீர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை வில்வம் தீர்த்தத்தை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. வில்வம் தீர்த்தம் நல்ல சிவனே போற்றி அப்படின்னு வணங்கி 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து வேண்டிக்கிட்டு வருவோம். ஆனால் எந்த பலனுமே கிடைக்காது. விழுவ மரத்தை சுற்றி வருவோம், பலன் கிடைக்காது. அதுக்கு ஆப்போசிட்டான பலன் கிடைக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அதே போல் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தோட்டத்து ஓரம் கருவேல மரம், இல்லது உங்கள் வீட்டு அருகில் கருவேல மரம், இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாலுமே உங்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தை தந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வேப்ப மரம் அதிர்ஷ்டம். ஆனால் கொடுக்காப்புளி, இது கிராமத்தில் கோணப்புளியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கொடுக்காப்புளி. இந்த மரமும் அல்லது அந்த கொடுக்காப்புளி சாப்பிட்றதும் கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சீத்தாப்பழமும் சாப்பிடக்கூடாது, சீத்தா மரமும் உங்களுக்கு ஆகாது. அப்போ பழமே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா பழம் ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம், ஆனால் அந்த மரம் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அழகுக்கு தங்க அலரி செடியிலே மஞ்சள் கலரில் பூ பூக்கும் பாருங்கள், அழகு செடி அப்படின்னு வச்சுருப்பாங்க. இது மிருகசீர்ஷ நட்சத்திரம்
4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய வீட்டுக்கு முன்னால் அழகு செடி அப்படின்னு தங்க அழகு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாலுமே நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்னடைவு அடைவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த மரத்தெல்லாம் துரதிர்ஷ்டம் தரக்கூடிய வியாதி மரம் இருந்ததுன்னா அப்புறப்படுத்திடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரத்தை எடுத்து வைக்க ஆரம்பிச்சுங்க. அப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய மரத்தை வைக்கிறோம். எப்படி சார் அதை வைக்கிறது அப்படின்னா, அதுவும் விதிமுறை ஜோதிடத்தில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வைக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஜம்ம நட்சத்திரம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் இருக்குல்லவா, அதுக்கு முதல் நாள் ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு நவதானியத்தை உங்கள் வீட்டில் ஊற வச்சுருங்க. நவதானியத்தை ஊற வச்சு அதுக்கு அடுத்த நாள் உங்கள் ஜம்ம நட்சத்திரம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் வருதில்ல, அன்னைக்கு உங்கள் தோட்டத்திலேயோ அல்லது உங்களுடைய வீட்டின் அருகிலோ ஒரு மரம் வைக்கக்கூடிய குழி எடுத்து அந்த குழியில் அந்த நவதானியத்தை எடுத்து முதல்ல உள்ளே போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த மரக்கண்ணை அங்கே வைக்கணும். அப்புறம் மண்ணை தள்ளி விட்டு அந்த ஊறின தண்ணி இருக்குல்ல, அதை உங்கள் தலையில் 3 சுற்றி அந்த செடி வேரில் ஊற்றிக்கணும். அதை நீங்கள் தலையில் சுற்றி தான் ஊற்றணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு பாரம்பரியமாக சொன்னதுக்கோசரம் அதை சொல்கிறோம். நீங்கள் நேரடியாக ஊற்றினா கூட ஊற்றிக்கிங்க. அப்படி அந்த மரக்கன்று நல்லபடியாக வளர உங்களுடைய தீவினை பலன்களை அதிக உள்ளிழுத்து நல்வினை பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. விருட்ச சாஸ்திரம் அதன் பேர். அதன் அடிப்படையில் இந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜோதிடத்தை மதிப்போம், நலமுடன் வாழ்வோம். நன்றியுடன் லோகன் அஸ்ட்ரோ. வணக்கம்.